ஹாய். ஹாய். நேற்று ஒரு வெளியே ஃபங்க்ஷனுக்கு போனதுனால தொண்டை முடிஞ்சிருச்சு. இதே வாய்ஸ் இப்போதைக்கு என் வாய்ஸ் நல்லா இருக்கு. உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு எனக்கு தான் தெரியுது. இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போறோம். அது என்ன கேம்னா என்ன கேம்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு நடிக்காது கேம் என்ன கேம்னு தெரியாதா? இது வரைக்கும் என்கிட்ட யாரும் சொல்லல. சரி ஓகே, இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா நானே பார்த்துட்டு என்ன கேம் விளையாட போறோம். போச்சு. சரி ஓகே, இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா ஹூ நோஸ் பெட்டர். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. ஹூ நோஸ் பெட்டி பெனால்டி பொருட்கள் தான் இங்க இருக்கு. அதுல வந்து நாங்களே சூஸ் பண்ணி நாங்களே எடுத்துக்கணும். நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்படியே வந்தோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பின்னாடி கேமராவோட மூஞ்சில அவ்வளவு வந்து தெரியுது. எனக்கு ஆக்சுவலா பயமா இருக்குது. ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க கேமரா. ஃபர்ஸ்ட் கவிதக்காவுக்கு. ஐய எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணும். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல எப்ப சந்திச்சீங்க? அதுக்கீமோ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. நீங்க சொன்னோம், நான் சொல்ல தேவையில்ல. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் முதல்ல ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டோம். எனக்கு உங்க கடையில தான் தோடுவாங்க, ஞாபகம் இல்லையா? நான் தான் போட்டுவிட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போய்க்கலாமா? தப்பிச்சிட்டீங்க. அது யாருக்கு? அடுத்து உங்களுக்கு. எனக்கா? ஆமா. பாத்து நீ தானமா கேளுமா. விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு. ஐ லவ் யூ முதல்ல யாரு சொன்னது? நான் தான். நாங்க ஐ லவ் யூவே சொல்லிக்கல. சொன்னேன் இல்ல, போன்ல பேசும்போது சொல்லிருக்கேன். இல்ல சொல்லி ஐ லவ் யூல சொல்ல. உன்ன பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாரு. எனக்குலாம் தெரியாது. எங்க அம்மா கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டேன் நானு. அது சொன்னேன்ல, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொன்னேன்ல. சரியா தான் போச்சு. போ, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, அவர்தான் சொன்னாரு. பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல. அடுத்த क्वेश्चन உங்களுக்கு. ஐயோ எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. சளி பிடிச்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேத்துல அதிகமா யார் ரொமான்டிக்? நான் தான். ஆமா, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். சுட்டு போட்டாலே ஒரு கமெண்ட்ஸ் வராது. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. அவங்களோட எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுவுமே பிடிக்காது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அதான் உண்மை. அவ செய்யறது எதுவுமே பிடிக்காது. நீங்க ஏன் சொல்றீங்க ஆன்சரை? இதுதான் சொல்லணும். சொல்லுங்க, இப்ப மகனை செத்துட்டான்ல கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணும்? மாட்டிக்கிட்ட பங்கு. என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இது என்ன சொல்றது? நல்ல விஷயம் கேட்டா, கெட்ட விஷயமா கேட்டா அதுக்கு இப்படி யோசிக்கிற? பிடிக்காது, எந்த விஷயம் பிடிக்காதுன்னு கேட்டா நான் எல்லாத்தையும் சொல்லிருப்பேன். பிடிக்கிறது எந்த விஷயம் கேட்டா அது எப்படி சொல்றது? இன்னைக்கு நேரம் தெரியல. எல்லாமே பிடிக்கும். மாத்திட்டா சார், மாத்திட்டா சார், மாத்திட்டா சார். என்ன அன்னைக்கு சோத்துல எடுத்து வச்சிருக்கீங்க? உண்மை தெரிஞ்சு போட்ட வேண்டியதான். இல்ல எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். செய்யறது எல்லாமே பிடிக்கும். என்ன விஷயம் வந்துட்டு சீக்கிரமா எரிச்சல் வர வைக்கும் அவங்களுக்கு? புரியல. எந்த விஷயம் இவங்க பண்றது எனக்கு எரிச்சலா இருக்குமா? நான் இது பண்ணாலும் எரிச்சலா தான் இருக்கும். அது வேணா உண்மைதான். என்ன நிறைய இருக்குன்னு தெரியும். ஏன்னா எங்க வெளியே போலான்னு கிளம்புறோம்னு வைங்களேன், சண்டை வரும். அது பயங்கரமா எரிச்சல் ஆகும். நம்ம எங்க ஜாலியா போலான்னு கிளம்பணும்னா உடனே மூஞ்ச காட்டுன்னு காட்டி அந்த விஷயத்தையும் எரிச்சல் காட்டிடுவாங்க. இன்னொன்னு ஒரு விஷயமே சொல்ல மாட்டாரு. சாப்பாடு போறோம்னா அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும்னு சொல்ல மாட்டாரு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அதுவுமே எனக்கு எரிச்சலா தான் இருக்கும். இன்னொன்னு பொழுதுக்கு டீ கேட்டு சாப்பிடிப்பாரு. பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த வன்மத்தை கொட்டிடணுமா இல்ல? தேர்ட் क्वेश्चन உங்களுக்கு. என்ன பண்ணா சந்தோஷப்படுவாங்க கவிதக்கா? ஒரு பவுன் நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா. டைமண்ட் மூக்குத்தி இல்ல இல்லையா? நீ சொன்னதுக்கு இவரு பவுன் சொல்லிட்டாரு. ஆனா அது கிடையாது. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கயாவது வெளியே கூட்டு போகணும், டிராவல் பண்ணணும், என் கூட உட்காந்து கொஞ்ச நேரமாவது பேசுங்க, அப்பதான் சந்தோஷமா இருக்கும். இப்ப கூட சாயந்தரம் என்ன கேட்டேன், இந்த ஒரு பாட்டு போடுறேங்க, 2 பேரும் உட்காந்து கேட்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓகே, பெனால்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் மாட்டினது நீங்க தான். இவர் பவுன்னு சொன்னாரு, நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். என்னோட உண்மையா என்னோட சந்தோஷம் இதுதான். ஆனா அதுவே இந்த மனுஷனுக்கு தெரியல. நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுவே பவுன் என்ன கேக்குறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நான் எடுக்கணும் மாதிரியும் சென்ட்ரல் இருக்கிறது. இது நானே படிக்கலாமா? எனக்கு பிடிச்ச படிக்கலாம். வேணாம், நீங்க படி சொல்றேன். 2 சைடு ஹேர் பேண்ட்.
பிரைட்ஸ் போடுவோம். இல்லையே, என்ன என்ன இல்லையா? நான் தான் வெட்டிட்டேனே. நீ அவ்வளவு உஷாரா? கடை போட்டுக்கோம்ல, 2 குடுமி போடுவோம்ல. ஓஹோ. சரி ஓகே, லப்பர் பேண்ட் வந்துருச்சு. இப்ப வந்து அவருக்கு அழகான 2 ஜடைகள் போட்டு விடலாம். ரொம்ப நாளா எனக்கு ஆசைதான், நீ செஞ்சிருவோம். உங்களுக்கு பிடிக்காத பழக்கம் என்ன? நான் பண்றது அவருக்கு பிடிக்காத பழக்கமா? நான் வந்து நொய் நொயின்னு டார்ச்சர் பண்றது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. கரெக்டா? இல்ல நீ பழைய வச்சதை தீத்துற மாட்டேயே. இல்ல, நொய் நொயின்னு பேசுறதெல்லாம் இல்ல. நான் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போய் எனக்கு டார்ச்சர் பண்ணுவா. அதுதான் எனக்கு இருக்கிறதுலே வெறுப்பா இருக்கும். தப்பா சொல்லிட்டேன். சூப்பர், சூப்பர்ப்பா. இந்த குழுக்கு இது நான் கொடுக்குறேன். கடவுளே, இருக்கிற ஹையஸ்ட் பிரச்சனை இருக்கிற சீட்டா வரணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பழைய வந்தோம். எல்லாமே ஹையஸ்ட் தான். ஐயோ, அதை படிச்சுட்டு பெனால்ட்டி இருக்குன்னு. இது படிச்சாளா? பெனால்ட்டி என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும், என்ன எனக்கு வந்திருக்குன்னு தெரியாது. குடு கூட நீ படிக்க கூடாது, நான் தான் படிக்கணும். பெரிய பொட்டு ரெட் கலர் வைக்கணும் நெத்தியில். சரி வச்சுட்டா போச்சு, செஞ்சுட்டா போச்சு. ரெண்டு பேத்துல யாரு ரொம்ப லேசி? அது வந்து என் அன்பு மனைவி கவிதா. என்னடா ஏ போன் இல்லாம யாரு சர்வை பண்ண முடியாது உங்க 2 பேத்துல? நான் தான் சொல்லணுமா? அவதான். போன் இல்லாம எவ்வளவு சர்வே பண்ண முடியாது. தப்பு. நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் ஒத்துக்க மாட்டேன். நான் போன் பாத்துட்டே இருப்பேனே தவிர போன் இல்லைன்னா விட்டுருவேங்க. இல்ல, நான் அதெல்லாம் சொல்ல நீங்க போன் இல்லாம இருக்க மாட்டீங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் போன் இல்லாம இருக்க மாட்டேன். நீங்க போன் இல்லாம இருக்க மாட்டீங்க. போன் இல்லைன்னா நான் இருந்துப்பேன், இவர்னால போன் இல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா. emotional damage. எனக்கு வரும்போது கொஞ்சம் திக்கு திக்குன்னு. கவிதாவுக்கு பிடிச்ச கலர் என்ன? மாட்டிக்கிட்ட பங்கு. ப்ளூ 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 இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். ப்ளூ தான், ப்ளூ தான், ப்ளூ தான். இல்ல கவிதா ஓர வஞ்சனை பண்ணக்கூடாது. இல்ல, உண்மையாலுமே இல்ல. இல்ல, உனக்கு ப்ளூ மட்டும் தான் பிடிக்கும். ஒயின் கலரு தா, வாட்ச் போன் எல்லாம் அந்த கலர்ல தானே வாங்கினேன். வச்சிருக்கிற பொட்டு மங்காத்தா பொட்டு கூட வைன் கலர் தான். ஒயின் கலர் தான் பிடிச்சிருக்குன்னு அவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டேன். ஒயின் கலரா? ஒயின் கலர் தான் டார்க் கலர். வாட்ச்ல இருந்து போன் வரைக்கும் ஒயின் கலர் தான் வச்சிருக்கேன். சாமி முடியல முடியல. ஏமா ஆனியன் அட்ரா அட்ரா. எல்லாத்தையும் குடிச்சா வயிறு வேகும். நான் உனக்கு மோர் அடிச்சு தரேன், குடி. இப்படியே குடிச்சிருக்கேன், நீ ஒரு முழுக்கு மேல குடிக்க மாட்டேன். என் பக்கத்துல தீஞ்சு போய். சரி சரி, ஓகே, பாய் கைஸ். நெக்ஸ்ட் சேலஞ்சில சந்திக்கலாம். இவரை வச்சு இன்னும் வேற என்ன சேலஞ்ச் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே கமெண்ட்லயே போடுங்க. ஓகே, பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.